சானு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரே டான்ஸாக ஆடிட்டு இருக்குது, வெஸ்டர்ன் டான்ஸாக ஆடிட்டு இருக்கு. என்ன பட்டு டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணா, நானும் 2 வீக்ஸாக ஸ்டுடியோவாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எந்த ஸ்டுடியோ அவள் லைக் பண்ணுறான்னு தெரில. அவங்க கிட்ட மாட்டுறாளா, அவள் இவங்க கிட்ட மாட்டுறாளான்றது தெரில. எந்த ஸ்டுடியோ மாட்டுதுன்னு பார்ப்போம். நேற்றுக்கு ஈவினிங் நானும் பட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க டாடி வெயிட் பண்ணுங்க, வராதிங்க, இங்கே நில்லுங்க, நான் டாடி பசிக்குது டாடி சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு கவரோட வெளில வந்தார். என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் கண்டுபிடிச்சேன். சரி வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்தே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஓப்பன் பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபோன். ப்ரைமில் அவர் அம்மாவுக்கு ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தார். அமேசானில் சாம்சங் மாடல் தான், எம் சீரீஸில் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட ஃபோன் டச்சு போயிடுச்சு, ரொம்ப ஸ்க்ரால் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி பேசினா விட்டு விட்டு கேட்குதுன்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இந்த வருஷம் அவங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிடலாம் ஃபோனே அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணோம். அதில் அந்த பபுள் ரேப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நானும் அவங்க டேடியும் விளையாடிட்டு இருக்க பார்த்து இது என்னமான்னு சாணுன்னு கேட்டால் அவளுக்கும் பழக்கி விட்டு அவள் அந்த கவரை தூக்கி ஓடியே போயிட்டா. சரி வாங்க நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணலான்னு பண்ணால் மணி 10 மணிக்கு போய் ஸ்டேஷனில் போயிட்டா கடை இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் இப்படி தான் கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுப்பேன். அப்போல்லாம் 5 ரூபா 10 ரூபா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் என்ன பண்ணுவேன்னா A4 ஷீட்டு இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் ரேப் பண்ணி நானே டிசைன் பண்ணி எழுதிலாம் கொடுப்பேன். அப்போ ஞாபகம் வந்துச்சு, சரி அதே மாதிரி பண்ணுவோமே மம்மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வாங்கடா தூங்க போகலான்னு தூங்க கூப்பிட்டா பயப்பிள்ளைங்க படம் பார்த்து தான் வருவேன் நின்றுச்சுங்க.